கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு என் முன்னால நடந்தா கேட் வாக்கு. Hey swing it, hey break it, hey feel it, hey touch it, hey swing it, hey break it, hey feel it, touch it, touch it. ஒரு break அழகுனால ஆன படுவீக்கு. ஐயோ அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு வந்துடுச்சு. கலக்குள்ள வந்து கலக்கி போட்டாயே. கலங்குன மனசை இப்போ தெளிய வைப்பேனே. தெளிஞ்சதும் இருக்கு மறுபடி ஸ்பார்க்கு அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு. இல்லை சரி, எம்புட்டு நேரம்ல உன்னை தருது எங்களா போன? எனக்கு வயிற்ற கிள்ளுதுல, பசியில் சுருண்டு உளுந்துருவேன் போல. எங்களா இருக்கிற வேமா வாழ. இல்லை சரி என்ன ஒயாம கோவிட்டே இருக்கிறேன். இப்படித்தான் சொல்லுவேன், எங்க இருக்கம்ப. சரி பக்கத்தில் வந்தால் ஒயாம என்னை தோட்டிகிட்டே இருப்பேன். நான் ஓடிட்டே இருக்கணும், ஓடி எனக்கு காலெலாம் வலிக்குது தெரியுமா? அதான் நான் ரெஸ்ட் இருக்க ரூமுக்கு வந்தேன். இப்போ என்ன வேணும் உனக்கு? என்னவே இப்படிலாம் பேசுகிறவே? எனக்கு ரொம்ப பசிக்குது. எங்கள் ஒருத்தர் எனக்கு ஒன்றும் கொடுக்கலவே. ஏதாவது வந்ததை வாங்கிட்டு வேகமாக வாவே. எனக்கே வயசாகி போச்சு. எதையாவது வயிற்றுல போட்டு மூளையில் முடங்கி கிடைக்கலாம்னா இவன் வார துரத்துறாங்கிறான், உட்காராங்கிறான், ரெஸ்ட்டுங்கிறான். ஒன்றும் வரங்கலை. என்னத்த என்ன சொல்கிற? உனக்கு ஒன்றும் இல்லையா? இப்பயும் வரும் பாரு. இன்னும் வந்துட்டேன். ஐயோ அண்ணாத்தைக்கு முடியலை. எப்போ இட்லி எடுப்பா கட்டிட்டு போகணும் அண்ணாத்தையை பார்க்க. அண்ணாத்தைக்கு ரொம்ப முடியலையாம்ப்பா. ஆமாம். எப்போ என்னப்பா என்ன ஆச்சு அண்ணாத்த? உனக்கு என்ன ஆச்சு? இந்தப்பா எனக்கு வயசான காலத்தில் நானும் மூளையில் முடங்கி கிடக்குறேன்னு பசிக்குதுன்னு ஒன்று ஏதாவது வாங்கிட்டு வாடான்னா நீ உட்காந்துருக்கேங்கிற, ரெஸ்ட் எடுக்கிறேங்கிற, ஓடுறேங்கிற, தொத்துறேங்கிற. அண்ணாத்தா உனக்கு உண்மையிலே வயசாயிடுச்சு அண்ணாத்தா. நான் எப்படி இதை நான் நம்புறது? என்ன போய் நம்ப மாட்டேயாப்பா? உண்மையிலே என்னால் எந்திரிச்சு நடக்க கூட முடியல. வேணா என் பக்கத்தில் வந்து பாரு. உண்மையாவாப்பா? சரி நம்புகிறேன். இத்தனை நாளாக என்னை எப்படியெல்லாம் பாடா படுத்துன நீ. என்னை துரத்தி என்னோட இத்தனோடு ஓட்டக்குள்ளே போய் ஒளிய வச்சு அந்த ஓட்டக்குள்ளே நான் போய் ஒளிஞ்சிட்டு எவ்வளோ சிரமப்பட்டேன்னு உனக்கு என்னப்பா தெரியும்? உள்ள லைட் இல்லை, ஃபேன் இல்லை, டிவி இல்லை, முக்கியமாக மொபைலுக்கு டவரே இல்லை. டவர் இல்லாமல் நான் பட்ட பாடு இருக்கேன். அப்பப்பப்பப்பப்பப்பா மொபைல் பார்க்க முடியல, மொபைலில் வாட்ஸ்அப் பார்க்க முடியல, ஃபேஸ்புக் பார்க்க முடியல, இன்ஸ்டா பார்க்க முடியல, ஷேர்சாட்டை மிஸ் பண்ண. உனக்கு என்னப்பா தெரியும்? முக்கியமாக யூடியூப்பில் என்னோட வியூவர்ஸுக்கு லைக் போட முடியல, ஷேர் பண்ண முடியல, என்னோட கமெண்டுக்கு பதில் கொடுக்க முடியல. உனக்கு என்ன தெரியும்? என் வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு கூட பார்க்க முடியாமல் எம்பிட்டு சிரமப்பட்ட தெரியுமா? என் வாழ்க்கையே முடக்கி விட்டுட்டியேப்பா. இப்போ போய் வயசாயிடுச்சு நிம்பிட்டு லேட்டாக சொல்கிறேன். இல்லை கண்ணு பக்கத்தில் வாவ. உனக்கு வயசாயிடுச்சா? ஐயோ ஏன் என்னை திரும்ப தோத்துற? ஐயோ என்னால் முடியலப்பா, மூச்சு வாங்குதுப்பா. ஐயோ முடியலப்பா. அச்சோ மாட்டிக்கினாரு ஒருத்தர், காப்பாற்ற வருவார் கருத்தர். தப்பிச்சு போயிரு எங்கிட்டாவது வா. இப்பெல்லாம் வேண்ட மாட்டிகிட்டு இருக்க பார்த்தியா? நம்மளவே போய் சொல்லி டமால்ட்டி காமிச்சிட்டான் பார்த்தியா? இனிமேல் இவனை நம்ம நம்பலாமா? அச்சோ. நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஏதோ குரல் கேட்குதே. எங்கடா வந்திருக்கிறோம்? மாட்டிக்கிட்டோமே. பூனை வாயில தப்பிச்சு புலி வாயில மாட்டின மாதிரி ஆயிப்போச்சு. இந்த ஆள் விஸ்வாமுத்தர்ல என்னத்தை பார்த்தாலும் பட்டுன்னு கோவட்டு சட்டுன்னு சாபத்தோல விட்டுடுவார். ஏன் எதுக்கு நீ என்னத்தையுமே கேட்க மாட்டார். ஐயோ இன்னைக்கு இந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டோமா? என்ன பண்ண போகிறாரோ, என்ன சாபத்தை கொடுக்க போகிறாரோ. சரி வந்ததை பார்ப்போம். என்னத்தை தான் பண்ண போகிறாரு, என்னத்தை தான் சொல்ல போகிறாரு. ஏய் சுண்டலி, இத்தனை நாளாக நான் செய்த கடுமையான தவத்தை உன் குறும்புத்தனத்தால் கலைத்து விட்டாயே. உன்னை என்ன செய்கிறேன் பார். நீ அடுத்து வரும் பிறவியில் மானிடனாக பிறக்க கடவாய். ஐயோ விச்சு என்ன மனத்தில் வச்சு அப்படிலாம் பார்க்காத. நான் என்ன பண்ணுவேன்? ஒருத்தன்
ஒரு பேமாலி என்னை ஏமாத்தி விட்டான். அதான் தெரியாமல் ஓடி வந்து ஒரு தவத்தை கலைச்சிட்டேன். அதுக்காக பொசுக்குன்னு என்னை போய் மானிடனா பறக்கணும்னு சொல்லிட்டியப்பா. வேற என்னவா வேணும்னாலும் பறக்கணும்னு சொல்லு. ஒரு கிளியா பறக்கணும்னு சொல்லு, பூனையா பறக்கணும்னு சொல்லு, என் புளியா கூட பறக்கணும்னு சொல்லு. போய் போய் மண்ணை பறக்கணும்னு சொல்லிட்டியப்பா. மனுஷன் பிறந்தா எம்பிட்டு கஷ்டம்னு உனக்கு தெரியுமாப்பா? ஏன் அவ்வாறு கூறுகிறாய் சுண்டலியே? பிறவியிலே மிகவும் சிறந்த பிறவி மானிட பிறவித்தானே. அதை ஏன் இவ்வளவு பயங்கரமாகவும் பயமுறுத்தும் வகையிலும் சொல்கிறாய்? ஏன் மானிட பிறவி என்றால் அவ்வளவு சிரமமா உனக்கு? அண்ணாச்சாமி இப்படி கேட்டுப்புட்ட. ஆமாம், ஒன்றை சொல்லி குத்தமில்ல. நீ போனால் போது யாருமே வேணான்னு காட்டுக்குள்ளே வந்து ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்ட்டு உட்காந்துட்டு இருக்க. முடியலைன்னா 6வது உன்னைய தொந்தரவு பண்ண வந்தால் பொசுக்குன்னு கண்ணை திறப்ப, சாபத்தை விடுவ, கண்ணை முடுவ, திரும்பி ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயாம்ப. மனுஷனா பிறந்தா எம்பிட்டு கஷ்டம்னு உனக்கு என்னையா தெரியும்? பிறந்து 2.5 வயசுக்குள்ளே குப்புற விலகணும்பா, நடக்கணும்பா, ஓடணும்பா, அதுலேயே ஆம்பா ஈமா ஏபிசிடிமா காங்காச்சாம்மா. சரி 2.5 வயசு முடிஞ்சிச்சு அப்பாடான்னு எந்திரிச்சு பார்த்தா கேஜின்னு கொண்டு போய் கேஜிக்குள்ளே விட்டுருவான். ப்ரீ கேஜியா, எல்கேஜியா, யூகேஜியா, அப்புறம் 12 வருஷம் பள்ளியோடம், 1வது 2வது 3வது 12 வருஷம் பள்ளியோடம் போகணும்ப்பா. 12 வருஷத்தில் 3 வருஷம் பப்ளிக் எக்ஸாமு. அதில் பாஸ் பண்ணாலும் திட்டுவேன், ஃபெயில் ஆனாலும் திட்டுவேன், பாஸ் பண்ணி மார்க் வரலைனாலும் திட்டுவேன். சரி எவனையாவது பிடிச்சி ஏதாவது ஒரு கோர்ஸில் சேர்ந்து 3 வருஷம் அடுத்து காலேஜை முடிக்கலான்னு அங்கே போனால் இங்கிலீஷ்லேயே போச்சுவானுங்க. எனக்கு ஒன்றுமே புரியாது. சரின்னு அரியர் மேலே அரியரை வச்சு பேப்பரெல்லாம் பாஸ் பண்ணி எப்படியாவது ஒரு டிகிரியை வாங்கினா இதோடு முடிஞ்சுன்னு வீட்டுக்கு போனால் போடா தேடி வேலையேன்னு ஆத்தா வீட்டில் இருந்து புத்தகத்தை தூக்கி வெளியே போடும்பா. சரின்னுப்பா தேடி கிடைச்ச வேலைக்கு போகலன்னா படித்த வேலைக்கு போடா. என்னடா கிடைச்ச வேலைக்கு போடாமா போகிறேன்பா. சரின்னு படித்த வேலைக்கு போனால் போதனா இடத்துல புதுச்சுதானே நீன்னு புக்கத்தோட டஸ்ட்பினை எடு, பேப்பரை பொறுக்குன்னு சொல்லுவான். சரின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வீட்டில் என்னடா எப்போ பாரு ப்ரைவேட்லேயே தான் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கிற, இன்னும் கவர்மெண்ட் வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு கவர்மெண்ட் வேலைக்கு கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணுனா அப்பப்பப்பப்பப்பா 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 4 வருஷம் இல்லை, கால் கடுக்க காத்திருந்து எனக்கே வயசாகி போயிடும். விஸ்வாமித்ரா நானும் அதுக்கப்புறம் ஒன்றா மாதிரி ஓம் நமச்சிவாயாத்தான். அப்பப்பப்பப்பா போதும் போதும் சுண்டையிலேயே கேட்கும்போது எனக்கே தலை சுற்றுகிறது. மானிட பிறவி மிகவும் மோசமான பிறவி. பாவம் மானிட மனிதர்கள் அனைவரும். அப்பா நான் நீ செய்த தவறை மன்னித்து விட்டேன். தயவு செய்து இங்கிருந்து கிளம்பி விடு. அப்பா எப்படியோ இந்த மனுஷப்பா எப்படியே இந்த ஆள்கிட்ட வந்து நம்மளை காப்பாற்றி விட்டாங்க. சரிப்பா அடுத்து என்ன வேலைன்னு போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது பிடிச்சிருந்துச்சு, நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னா எல்லாரும் ஒரு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. என்னப்பா பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண